எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த நம்பவே முடியாத ஒரு மாற்றத்தை பத்தின கதை. எல்லாரும் பயப்படுற ஒரு பயங்கரமான கொள்ளையன் எப்படி எல்லாரும் கொண்டாடுற ஒரு மகானா மாறினாரு. வாங்க இந்த கதையை முழுசா தெரிஞ்சுக்கலாம். சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. மனசுல நல்ல எண்ணத்தோட ஆனா தப்பான காரியங்களை செய்யற ஒருத்தரை நாம ஒரு ஹீரோன்னு சொல்லலாமா கூடாதா? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கதையோட ஆரம்பத்துக்கு போலாம். ஒருத்தர் துறவி ஆகிறதுக்கு முன்னாடி அவரோட கடந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம கதையோட நாயகன் நீலனை பத்தி முதல்ல தெரிஞ்சுப்போம். நீலன்னா சும்மா இல்ல, அவர் ஒரு ராஜாவோட படையில பெரிய தளபதி, ரொம்ப வலிமையான வீரர். எதிரிகள்லாம் அவர் பேரை கேட்டாலே நடுங்குவாங்க. ஆனா இவ்ளோ பெரிய வீரரா இருந்தாலும் மனசளவுல ரொம்ப நல்லவர்னு தான் அவருக்கு பேரு. இப்போ அவரோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்புமுனை வருது. அதுவும் காதலுக்காக செஞ்ச ஒரு சத்தியத்தால தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அவர் குமுதவல்லிங்கிற ஒரு பெண்ணை ரொம்ப விரும்புறாரு. ஆனா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷனுக்கு ஒப்புக்கணும். இந்த காதல் தான் அவரோட வாழ்க்கை பாதையையே மாத்தி போடுது. அந்த கண்டிஷன் என்ன தெரியுமா? தினமும் 1000 பக்தர்களுக்கு சாப்பாடு போடணும். யோசிச்சு பாருங்க, 1000 பேர் எவ்ளோ பெரிய விஷயம் இது. அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஒவ்வொரு நாளும். ஆமா, ஒரு நாள் கூட விடாம டெய்லி 1000 பேருக்கு உணவளிக்கணும்னு சத்தியம் பண்றாரு. அந்த அர்ப்பணிப்பை நினைச்சு பாருங்க. இந்த நல்ல காரியத்தால நீலனோட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. முதல்ல அரசாங்க கருவூலத்தையே காலி பண்றாரு. அப்புறம் தன்னோட சொந்த சேமிப்பு எல்லாத்தையும் செலவு பண்றாரு. கடைசியில அவர்கிட்ட ஒரு காசு கூட இல்லாம கஜானாவே காலி ஆயிடுச்சு. இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. செஞ்ச சத்தியத்தை காப்பாத்தணும், ஆனா கையில காசு இல்ல. அதனால நீலன் வேற வழியே இல்லாம ஒரு பயங்கரமான முடிவை எடுக்கிறாரு. அவர் ஒரு குற்றவாளியா மாறுறாரு. ஆமா, வழிப்பறி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதாவது வழியில போறவங்கள மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் கொள்ளையடிக்கிறாரு. ஆனா ஒரு நிமிஷம், அவர் ஏன் திருடினார்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அவர் தனக்காகவோ தன் சுயநலத்துக்காகவோ திருடல. கிட்டத்தட்ட நம்ம ராபின்ஹுட் மாதிரி பணக்காரங்க கிட்ட கொள்ளையடிச்சு ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் சாப்பாடு போடுறதுக்காகத்தான் இந்த வேலையை செஞ்சாரு. நீலன் இப்படி வழிபறி செஞ்சிட்டு இருந்தப்போ அவரோட செயல் தெய்வங்களோட கவனத்தையே இருக்குது. இது அவரோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு சந்திப்புக்கு வழிவகுக்குது. ஒரு ராத்திரி தங்கம் வைரம்னு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பணக்கார கல்யாண கோஷ்டி காட்டுக்குள்ள வருது. அந்த மணமக்களை பார்த்தா அவ்வளோ செல்வந்தர்களா தெரியறாங்க. ஆனா உண்மையில அவங்க மாற வேஷத்துல வந்த மகாவிஷ்ணுவும் லக்ஷ்மி தேவியும் தான். நீலன் வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்த நகைகளை எல்லாம் கொள்ளையடிக்கிறாரு. ஆனா அந்த நகை மூட்டைய தூக்க முயற்சி பண்ணும்போதுதான் ஏதோ தப்பா இருக்குன்னு அவருக்கு புரியுது. ஏன்னா அந்த மூட்டை அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கனமா இருக்கு. இது என்ன மாயம்? அவரால அந்த மூட்டைய ஒரு இன்ச் கூட அசைக்க முடியல. அவருக்கு ஒரே குழப்பம், கோவம். என்ன நடக்குதுங்கன்னே புரியல. அப்பதான் மணமகனோட கால்ல இருக்கிற ஒரு சின்ன நகைய கவனிக்கிறாரு. அது மெட்டி. கல்யாணமானவங்க கால் விரல்ல போடுற ஒரு சின்ன மோதிரம். அதையும் விடமாட்டேன் அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த கடைசி மெட்டியையும் கழட்ட போராடுறாரு. கையால கழட்ட முடியலன்னதும் கோவத்துல தன்னோட பல்லாலே அதை கழட்ட முயற்சி பண்றாரு. அந்த ஒரு நொடி, அந்த ஒரு தொடுதல், அதுதான் எல்லாவற்றையும் மாற்றிய தருணம். ஆமாங்க, அந்த மெட்டிய பல்லால கடிச்ச அந்த நொடியில தான் நீலனோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மணமகன் வேஷத்துல இருந்த மகாவிஷ்ணு நீலனை தண்டிக்கல, அதுக்கு பதிலா ஒரு பெரிய பரிசை கொடுக்கறாரு. அவரு காதுல ஒரு ரகசிய மந்திரத்தை ஓதுறாரு. அதுதான் திருமந்திரம். திருமந்திரம், அதாவது ஓம் நமோ நாராயணாயா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். சொல்லப்போனா இது நம்ம மனசுல இருக்கிற எல்லா கெட்ட எண்ணங்களையும் அழிச்சு நம்ம கடவுள்கிட்ட கொண்டு சேர்க்கிற ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. அந்த மந்திரம் காதுல விழுந்த மறுகணமே நீலனுக்குள்ள இருந்த கோவம், ஆத்திரம் எல்லாம் காத்துல பறந்து போச்சு. கையில இருந்த வாழை கீழே போட்டுட்டு அந்த மணமகனோட கால்ல விழுந்து சரணடைஞ்சிட்டாரு. அந்த கணமே கொள்ளையன் நீலன் செத்துட்டான். இந்த சரணடைதலோட அவரோட மாற்றம் முழுமையடையுது. அவருக்கு ஒரு புது வாழ்க்கையும் ஒரு புது அடையாளமும் கிடைக்குது. இந்த மாற்றத்தை இங்க பாருங்க. கையில வாழை வச்சுட்டு அடுத்தவங்க உயிரையும் பொருளையும் எடுத்த ஒரு வீரன் இப்போ கையில தெய்வீக பாடல்களை ஆயுதமா வச்சுக்கிட்டு ஞானத்தை கொடுக்கற ஒரு துறவியா மாறிட்டாரு. இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கும் சண்டையிலிருந்து பக்திக்கும் வந்திருக்காரு. கடைசியா மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம். ஒருத்தரோட நோக்கம் நல்லதா இருந்தா அவங்க செய்யற தப்பான காரியத்தை கூட நம்ம சரின்னு ஏத்துக்கலாமா?
நீலனோட கதை நமக்கு கத்துக் கொடுக்கற இந்த பாடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.